வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு இடத்துல நின்று பேசுகிறோன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா என் காலேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செம் முடிஞ்சு ஃபஸ்ட் இயரே முடிச்சிட்டேன். இப்போ தான் இந்த ஒரு இடத்துல நின்று காலேஜ் அட்மிஷன் வீடியோ போட்ட மாதிரி இருக்குது. அட்மிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லி போட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜிம்மெல்லாம் போகிறப்போ இருக்கு. ஆமாம், வீட்டில் தான் இருக்குமே, சரி சும்மா என்ன உக்காந்துட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் போய் ரிஜிஸ்டரும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் போகிறேன்னு சொன்னேன். ஆமாம், காரும் ப்ளஸ் பைக் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. காரில் உட்காருவா? என்னை நம்பி அங்கே ஒரு டிரைவர் உட்கார்றாரு. அவங்ககிட்டயும் கண்ட்ரோல் இருக்கும், நம்ம கற்றுக்கிறது தான். நானும் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் லக்ஷனாவும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அவளும் வந்து வந்துருவா. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஜிம்மை வந்து பார்ப்பீங்க எப்படி ஆமாம், அவளும் வந்து கார் டிரைவிங் பக்கத்தில் இருக்கிற வீடு எங்களுக்கு பக்கத்துலனால வந்து சரி ஒன்றா ஜிம்முக்கு போகலாம், அதுக்கப்புறம் கார் டிரைவிங் கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இவனை முதல்ல ஸ்கூலில் அனுப்பலாம். எனக்கு தான் லீவ், உனக்கு இல்லை. ஒரு நாள் தான் 10th படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லி எடுத்தாடா வீடியோ கேமரா எடுத்தாலே என்னை கூப்பிட்டு போகல. என்னை மட்டும் ஸ்கூலில் விட்டுடுறேன். நீ 10th படிக்கிற ஒன்றே மாதிரி தூக்கிட்டு வருது. காலைல போக சொன்னால் நீ வரமாட்டுற. கேட்டால் மதியானம் தான் போவேன். ஸ்கூலில் விட்டு அப்படின்னா காலைல தான் போவாங்க. அது மதியானம் சாப்பிட்டு போவாங்களா? அதுவும் காலைல நீ இப்பயே சாப்பிட்டு தான் போகிற. சாப்பிட்டு தான் அங்கே போய் குறைச்சிட்டு இருக்க. இல்லை, அவர் சாப்பிட்டு தான் போனோம். இல்லைன்னா மயக்கம் வந்துடும். நாங்கள் சாப்பிட்டு போனால் பால் குடிச்சிட்டு போனோம். பாலும் குடிச்சா சாப்பிட்டு போடா. சமைச்சுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக போய் ஜீன் வச்சுட்டு இருக்கல. இவன் தான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் லக்ஷனா. நாங்கள் ஃபைனலி ஜிம் ஜாயின் பண்ணிட்டோம். பல டிஸ்கஷனுக்கு அப்புறமா ஜிம்மு ஜாயின் லிஃப்ட்டில் போகலாமா? லிஃப்ட்டில் என்ன பண்ணுறது? லிஃப்ட் நமக்கு ஆக்சஸ் ஆனது கூட தெரில. ஆக்சஸ் தான் ஸ்டெப் சைடவே மூச்சு வாங்க வந்தோன்னே உக்காந்துங்க நாடி. நாங்கள் வந்து ஜிம்மு நான் கண்டுபிடிச்சி கொடுத்தேன். ஷூலாம் மாற்றிப்போம். கொஞ்சம் அழகாக பட்டு லக்ஷனா. ரொம்ப ஏத்துறடி. கையை நேராக விடுடி. இப்படி சேர்த்து வச்சுட்டு பண்ணு. இந்த வீடியோலாம் பார்த்து கல்வி கழிவு தான் ஒழுங்காகவே பண்ணலமா நீங்கள் அது சொல்லி. அனுஸ்ரீக்கு 1 day கிளாஸில் பாண்டியம்மா 1 day கிளாஸ் போயிருக்காங்க. ஜிம்மில் 1 dayலேயே மசில் காட்டிருக்காங்க. 1 dayல மசில்ஸ் வந்துருச்சு. ஒரு நாள் இப்படிலாம் பண்ண லக்ஷனா எப்படி இருந்துச்சு? கிட்டத்தட்ட 5 பண்ணியிருப்போம். ஃப்ரஸ்ட்ரேஷனில் நாங்களே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பெரிய மாஸ்டர். ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டில் உக்காந்துங்கன்னு எப்படி போடுறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா அவர் தலையில் அடித்த மாதிரி இதை இப்படி தான்
எப்படி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க தெரியாம தப்பா வச்சுக்கிட்டு தப்பா பண்ணிட்டு உட்காந்துட்டு வந்தோம். பார்த்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஈஸியா இருக்கு அதுக்கப்புறம் மண்ணில அடிச்சு வா நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாரு. டிரைவிங் கிளாஸ்ல சந்திப்போம் லக்ஷ்மணா. டிரைவிங் கிளாஸ்ல